ஓகே, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்கள், ஆவியானவரை குறித்து நாம் பாடினோம், அவரை துதித்தோம், உயர்த்தினோம் இல்லையா? ஆவியானவரை குறித்த ஒரு சில காரியங்களை தான் இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்குறோம், ஜெபிக்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம். சில காரியங்கள் நடக்காத மாதிரி தெரியுது. நம்முடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு அப்படிலாம் ஒரு வேளை நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, நாம் செய்கிற ஒரு சின்ன ஜபமாக இருக்கலாம், இல்லை அதை விட இப்படி சொல்கிறேன், ஒரு பெருமூச்சாக இருக்கலாம். ஐயோ இது நடந்தால் நல்லா இருக்குமே. ஒரு சின்ன அழுகையாக இருக்கலாம். பாருங்கள், அது கூட தேவனுடைய சமூகத்தை சென்றடைகிறது. இது நடந்தால் நல்லா இருக்குமே, இதுலேருந்து நான் விடுதலையானால் நல்லா இருக்குமே, என்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நிலைக்கு போனால் நல்லா இருக்குமே, இந்த விஷயம் சரியானால் நல்லா இருக்குமே, இந்த பிரச்சனை தீர்ந்தால் நல்லா இருக்குமே, இதிலேருந்து நான் வெளியில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் விடுகிற ஒரு சின்ன பெருமூச்சு, ஒரு சின்ன அழுகை பாருங்கள், அதை கூட கர்த்தருடைய சமூகத்தில் எட்டுகிறது. கர்த்தர் அதை கவனிக்கிறார், ரொம்ப கவனமாக கவனிக்கிறார். சில நேரத்தில் நமக்கு அது தெரியறதில்லை, ஆனால் உண்மையாகவே அவர் கவனிக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன்? இந்த வேதவசனம் சொல்லுது இல்லையா, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிறாராம். எப்படிப்பட்ட பலவீனம்? சில நேரங்களில் நம்ம போயிட்டுருக்கிற பிரச்சனையின் மத்தியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க ஜெபம் பண்ணால் சரியாக இருங்க. சில நேரம் எப்படி ஜெபம் பண்ணணும்னு கூட தெரியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்னங்க எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கைவிடப்பட்ட நிலையை நாம் உணர்கிறோம் இல்லையா? பாருங்கள், அந்த நிலையில் என்ன ஜெபம் பண்ணணும், என்ன கேட்கணும், ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும், என்ன கேட்கணுன்னே தெரியாத அந்த நிலையில் கூட ஆவியானவர் என்ன செய்கிறார்? சொல்கிறார் பாருங்கள் பவுல், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று நாம் அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எந்த அளவுக்கு ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறார் பாருங்கள். நான் சொல்கிறேன், நாம் ஜெபம் பண்ண தெரியல, நமக்காக அவர் வேண்டுதல் செய்வார்னா வாழ்க்கையில் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாருங்கள், அவர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார். உங்களை விட்டுட்டு அவர் போகிறதே இல்லை. எல்லா விதத்திலும் அவர் நம்ம கூட தான் என்ன செய்கிறார்? வருகிறார். நீங்கள் வேலைக்கு போனாலும் உங்கள் கூட தான் வர்றார். வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் கூட தான் இருக்கிறார். நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும்போது உங்கள் கூட இருக்கிறார். பிஸ்னஸ் பண்ணும்போது உங்கள் கூட இருக்கிறார். திடீர்னு ஏதாவது தெரியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறீங்களா? அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? உங்கள் கூட தான் இருக்கிறார். உங்களை விட்டுட்டு அவர் போகிறதே இல்லை. எதுக்கு உங்கள் கூட இருக்கிறார்? சும்மா இருக்கிறார் நினைக்கிறீங்களா? கிடையாது, சும்மா இருக்கிறதுக்காக இல்லை. பாருங்கள், எனக்கு வேதத்தில் தேவனை குறித்து ரொம்ப அற்புதமாக சில காரியங்கள் பிடிக்கும். என்ன அப்படின்னா, இயேசு யோவானில் சொல்லுவார், என் பிதா இதுவரை கிரியை செய்து கொண்டு வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இயேசு பிதாவை குறித்தும் தன்னை குறித்தும். சரி, இப்போ ஆவியானவர் என்னங்க பண்ணுறாரு? ஆவியானவர் குறித்து பவுல் சொல்லுகிறார், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கற்பனை செய்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சதா காலங்களிலும் சபையிலே மகிமை உண்டாவதாக அப்படின்னு எழுதுகிறார். பாருங்க, அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வல்லமையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் நமக்கு தெரியறது இல்லை. பாருங்கள், அவர் ஒர்க் பண்ணுறாருன்றது அந்த அளவுக்கு தெரியறது இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், ரொம்ப வல்லமையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்த அளவுக்கு வல்லமையாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, என்னென்னா சத்தம் கேட்குறது இல்லை. அதனால் நாம் வல்லமையாக ஒரு ஒர்க் பண்ணல போல இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இங்கே சில பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கெலாம் நான் போயிருக்கிறேன் பாருங்கள். அங்கே மிஷின்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சத்தம் காது ஜவ்வு கிளிரும். அந்த அளவுக்கு சத்தமாக அங்கே மிஷின்லாம் ரன்னிங் ஆகிட்டுருக்கும் பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னம்மா வேலை நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஆட்கள் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. மிஷினே இருக்காது, ஆட்கள் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ரொம்ப தடப்படலாம் ஆகும், சத்தம் கட்டு கிடக்கும்.
எக்ஸ்ட்ராவாக இவங்களும் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மீன் பிடிக்கிற இடத்துல, மற்ற ரொம்ப கனமான வேலையை செய்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வேலை பழு வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவங்களும் சத்தம் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி கம்பெனிகளில் பார்த்துருக்கேன். நானும் அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக சத்தம் தடபடலாக வேலை நடந்துகிட்ருக்கோம். அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ஒர்க்காக தெரியுது. அங்கே அந்த ஒர்க் முடிஞ்சோன்னு ஒரு காரியம் நடக்குது, காரியங்கள் மாறுது, இல்லை ஏதோ புதுசாக கட்டுறாங்க, இல்லை புதுசாக ஏதோ உற்பத்தி பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்குறோம். ஆனால் ஆவியானவரை நம்ம அப்படிலாம் பார்க்குறதில்ல. அந்த மாதிரி சத்தம் எதுவும் பெருசாக கேட்குறதில்ல. அதனால் அவர் ஏதோ ஒர்க் பண்ணாத மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகுது. என்னங்க ஏதாவது நடக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, இந்த ஆட்கள் சத்தம் போட்டு தடப்படலாக ஒர்க் பண்ணுறது, ஆர்வமாக ஒர்க் பண்ணுறது, சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் காட்டிலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளே. எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் கற்பனையே பண்ணாத காரியத்தை, நீங்கள் ஜபமே பண்ணாத காரியத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வல்லமையாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவார் பாருங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் அப்போ. ஆமென். நான் சொல்கிறேன், அவர் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதுனாலேயே நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாகும். நம்மளை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறார் பாருங்கள். அதுக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் வைக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது. அந்த சரீரத்தை ரொம்ப வல்லமையோடு உயிரோடு எழுப்பினார். நம்ம லாசரு உயிரோடு எழுப்புனது பெருசாக பேசுகிறோம். வேறு யாராவது மருத்துவர்லேருந்து உயிரோடு எழுப்புனா ரொம்ப பெருசாக பேசுகிறோம். இல்லை ஏதோ ஒரு வியாதி இன்றைக்கி சுகமாயிடுச்சுன்னா ரொம்ப பெருசாக பேசுகிறோம் இல்லையா? இந்த வியாதி சுகமாயிட்டாங்க, இந்த கேன்சர் சுகமாயிட்டாங்கன்னு ரொம்ப பெருசாக பேசுகிறோம் இல்லையா? பாருங்கள், உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் அதனால் உண்டான எல்லா விளைவுகள், வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள், வலி, இன்றைக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்கள டஃப்பான சுச்சுவேஷன், சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் மீது வைக்கப்பட்டது. அதன் விளைவாக அவர் மரித்தார். பாவத்தின் சம்பளமாக மரணம். அதனால் அவர் மரிக்கிறார், கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறார். அந்த இயேசுவின் சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் பவர்ஃபுல்லாக உயிரோடு எழுப்புகிறார். கற்பனை பண்ண முடியாத அபரிவிதமான வல்லமை அங்கே இயேசுவின் உயிர்த்தெழுதலே நடந்தது. அது ஆவியானவர் பண்ணார் பாருங்க. அதே வல்லமையோடு நம்மையும், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அதே வல்லமையோடு நம்மையும் உயிரோடு எழுப்பினார் என்று பவுல் எழுதுகிறார். பாவங்களில் மரித்து, அக்கிரமங்களில் மரித்து கிடந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பினாராம். அதே பவரை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி நம்மளை உயிரோடு எழுப்பி புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். அதோடு விட்டுறல பாருங்கள். சரி, உயிரோடு எழுப்பிட்டேன், புது சிருஷ்டி ஆகிட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுறல. தொடர்ந்து நம்மை அபிஷேகித்து நமக்குள்ளாக வாசம் பண்ணி ரொம்ப வல்லமையாக பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய மனதை, நம்முடைய எண்ணங்களை, சிந்தைகளை, நம்முடைய சரீரத்தை எல்லா விதத்திலும் புதிதாக்குகிற வேலையை தொடர்ந்து நடப்பித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் போய்கொண்டே இருக்கிற வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவர் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன, நம்ம இந்த வெளியில் மனிதர்கள், மிஷின்ஸ் ஒர்க் பண்ணுறதை பார்த்து, இந்த சத்தமான ஒர்க்கை ரொம்ப பார்த்து பழகினதுனால அவர் சத்தம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது நமக்கு பவர்ஃபுல்லாக தெரியாமல் போயிடுது சில நேரத்தில். ஆனால் நான் சொல்கிறேன், இவங்க இந்த மிஷின், இந்த ஆட்கள் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒர்க்கை ஆவியானவர் தான் பண்ணிகிட்ருக்கிறார். எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரில் இருக்கிறான். சொல்கிறாங்க, இவெல்லாம் என்ன மனுஷன், படுபாவி அப்படின்லாம் சொல்கிறோம். நம்ம சில திட்டுறோம். இவெல்லாம் மாறவே மாட்டான் அப்படின்றோம். இவெல்லாம் எங்கே தேர போகிறான் அப்படின்றோம். இவெல்லாம் உருப்படவே மாட்டான், செத்தா தேவையில்லை அப்படிலாம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஆட்களை அவங்க உள்ளத்தில் போய் அவங்க கேரக்டரே சேஞ்ச் பண்ணிடுறாரு பாருங்கள். அவங்க உள்ளத்தில் அன்பை ஊற்றிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நபரை பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம், இவனா இப்படி மாறினா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம். இந்த வேலை எப்படி நடந்தது, இதை நீங்கள் எத்தனை கோடி ஆட்களை கூப்பிட்டு வந்து அவங்ககிட்ட பேசி ஒர்க் பண்ணால் கூட இந்த வேலை நடக்காது பாருங்கள். ஆனால் அதை ஆவியானவர் பண்ணுறாரு. எவ்வளோ பவர்ஃபுல்லான வேலை நடக்குது பாருங்கள். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, வீட்டுக்காரர் மாறவே மாட்டேக்காருங்க, இந்த மனைவி மாறவே மாட்டேங்குதுங்க, இந்த பிள்ளை ஒரே தொல்லையாக இருக்குதுங்க,
அப்புறம் ஒரு மனுஷன் நம்மளால் மாற்ற முடியல, அவங்களுடைய செயலை மாற்ற முடியல, அவங்களுடைய எண்ணங்களை மாற்ற முடியல, நீங்கள் விரும்புகிற மாதிரி என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல. ஆனால் ஆவியானவர் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் என் வாழ்க்கையை அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறது உண்டு. இப்படியா நம்ம இருந்தோம், இன்றைக்கி இப்படி இருக்கிறோம், நம்ம இப்படிலாம் நம்ம மாறுவோன்னு நானே என்னை பற்றி யோசிப்பேன். நானே கற்பனை பண்ணது கிடையாது. இன்னும் கேட்டால் நான் மாறுவேன்னு எனக்கே நம்பிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட ஆள் பாருங்கள். நான் எந்த அளவுக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருந்தேன் அப்படின்னா, என்னை கண்ணாடியில் பார்த்து நானே திட்டிக் கொள்வேன். நீலாம் என்னடா ஆள், நம்மளாம் பொதுவாக மற்றவங்களெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு திட்டுவோம் இல்லையா? நாங்கள் பார்த்தீங்கன்னா என்னையே நான் திட்டிக்குவேன். நான் நீலாம் எங்கே உருப்பிட போகிறேன், நீலாம் எங்கே நல்லா வாழ போகிற அப்படின்னு என்னையே நான் திட்டிக்கிற அளவுக்கு மோசமாக இருந்தேன் பாருங்கள். ஆனால் ஆவியானவர் வல்லமையான விதத்தில் ஒர்க் பண்ணார். உள்ள நினைக்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு காரியங்களை மாற்றினார். வாழ்க்கையை மாற்றிட்டார். என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து விட்டார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார், நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை உண்டாக்குனதுக்கு ஒரு அற்புதமான நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த நோக்கத்திலே, அந்த திட்டத்திலே ஒவ்வொரு நாளும் உங்களை என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். இடையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தொல்லைகள் வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும் அதன் மத்தியில் நடத்தி கொண்டே இருக்கிறார். பாருங்கள், நிறைய நேரத்தில் நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி செத்தரலான்னு நினச்சிருக்கிறேன். என்னடா வாழ்க்கை இது, ஏண்டா வாழணும் அப்படிலாம் நினச்சிருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் உள்ளே வரலன்னா செத்து போயிருந்துருக்கலாம். ஆனால் அவர் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணமே போனது. அதுக்கப்புறம் பிரச்சனை வராமல் இல்லை, தொல்லைகள் வராமல் இல்லை. எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ தொல்லைகள், எவ்வளோ சோதனைகள். ஆனால் ஒரு நாள் சாகலை, நான் சாக விடலை. தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், வாழ வைத்து கொண்டிருக்கிறார். எல்லா இக்கட்டுகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து வெளியில் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். வெளியில் கொண்டு வர என்ன ஆகுது, நம்ம மட்டும் வெளில வரல, நம்ம கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேரை அந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கணும், நம்ம வெளியில் கொண்டு வர அளவுக்கு வல்லமையாக நம்மளையும் பயன்படுத்துகிறார் பாருங்கள். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள் தினமும் நம்ம வாழ்க்கையில். அப்படிப்பட்ட அற்புதமான வல்லமையான கிரியைகள் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆவியானவர் வல்லமையாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு? ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வல்லமையான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை பாருங்கள், ஒரு பிரசங்கியார் இதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு ஒரு விஷயம். ஆவியானவர் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாத போது நமக்கு ஜெபம் பண்ண உதவி செய்கிறார் இல்லையா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாராம்? அவர் சொல்கிறார் உதாரணம். அவர் ஒரு நாள் திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன்னு ஃபோன் வந்துச்சான். அவசரமாக உடனே வரணும் நீங்கள் அப்படின்னாங்களாம். காரை எடுத்துகிட்டு போனாராம் பாருங்கள். போவேல இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரில. எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போய் சேரணும் அப்படின்ற ஒரு படபடப்போடு போயிட்டுருக்கிறாரு. ஆனால் போகிற வழியில் இவருடைய அந்த வலி வேதனை புரிந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே இருந்து அழுகிறார் பாருங்கள். ஒரு வேளை தாங்க முடியல, அதன் மத்தியில் அவர் அழுகிறார், பெருமூச்சு விடுகிறார். கார் ஓட்டிகிட்டு இருக்கிறார், அதன் மத்தியிலையும் பாருங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறார். போயிட்டே இருக்கிறாராம். ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தார். அவங்க அப்பா ரெடியாக ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வச்சுருக்கிறாங்க. இவர் போகிறாரு, அவங்க அப்பா கையை பிடிக்கிறாரு, அழுறாரு. தாங்க முடியல, தாங்காத துக்கம். அழுகையோட உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா, போயிட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லா டாக்டரும் அப்படியே வெளியில் வந்தாங்களாம். என்னங்க அதுக்குள்ளே ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டால், டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்களாம், ஆப்ரேஷன் பண்ண வந்த டாக்டர்ஸ்லாம், ஏங்க அவருக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் நடந்திருக்கு, சொல்லவே இல்லை நீங்கள் அப்படின்னாங்களாம். என்னங்க சொல்கிறீங்கன்னு இவங்க ரெண்டு பேரும், இவங்க அம்மாவும் இவரும் ஆச்சரியமாக கேட்டாங்களாம். இல்லைங்க அவருக்கு ஆப்ரேஷனை பண்ணல, ஆப்ரேஷன் பண்ணுங்க, அவரை காப்பாற்றுங்க அப்படின்னு இவங்க கதறாங்க. டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க, இல்லைங்க அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது, பண்ணது மட்டும் இல்லை, ரொம்ப எங்களோட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்குது, அற்புதமாக இருக்கிறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறாரு, முதல்ல கூப்பிட்டு போங்க அப்படின்னாங்களாம். பாருங்கள் என்ன சொல்ல வரேன், இவர் காரில் போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் இவர் விட்ட பெருமூச்சு, இவர் பண்ணின சிறு ஜபம், ஆவியானவரை இவரை ஜெபிக்க வைத்த அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சு, அதன் விளைவாக அங்கே தேவனே அற்புத விதமாக ஏதோ ஒரு வேலையை பண்ணியிருக்கிறார் பாருங்கள். அவர் சரீரத்தில் பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை தேவனே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல, நான் ரொம்ப நம்புகிறேன். நான் ரொம்ப நம்புகிறேன். நான் ஏன் எப்படி நம்புறேன்னு கேட்டிங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கே அங்கே ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. அவன் விழா எலும்பு எடுத்து ஏவாளை உருவாக்குறாரு. இதெல்லாம் எப்படி நடந்தது, அவர் தான் பண்ணுறாரு பாருங்கள்.
அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நம்ம சரீரத்திற்குள்ளே சென்று வேலை செய்யக்கூடிய வல்லமை நம்முடைய தேவனுக்கு இருக்கிறது. எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார், எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ள ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அது என்ன பண்ணுதான்? எலும்புகளுக்குள்ள, எலும்புக்குள்ள இருக்கிற அந்த மஜ்ஜைக்குள்ளெல்லாம் போய் என்ன செய்தான்? பவர்ஃபுல்லாக வேலை பண்ணுதான். நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆத்துமா எல்லாத்தையும் ஊடுருவி குத்தக்கூடிய அளவுக்கு இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்முடைய எண்ணத்தில் காது வழியாக போய் மைண்டுக்குள்ளே போகிறது, இருதயத்துக்குள்ளே போகிறது மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தில் எலும்புக்குள்ளே, சதைக்குள்ளே, தசைக்குள்ளே, செல்லுக்குள்ளெல்லாம் வேலை செய்தான் தேவனுடைய வார்த்தை. இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேட்குற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கேட்கும் போதே வார்த்தை எங்கே போகுது? உங்கள் எலும்புக்குள்ளெல்லாம் போகுது. எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை பண்ணுது பாருங்கள். ஆவியானவர் அந்த அளவுக்கு வல்லமையான விதத்தில் காரியங்களை செய்கிறார். அந்த பிரசங்கியார் சொல்கிறாரு, எனக்கு அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. போவேல நான் கஷ்டத்தோட வேதனையோடு அழுதுட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் இப்படிலாம் சொன்ன உடனே, ஏங்க ஆப்ரேஷனே பண்ணலையேங்க, இதுக்கு முன்னாடி இவருக்கு ஆப்ரேஷனே நடந்ததில்லை அப்படின்னு சொல்ல டாக்டர் சொன்னாங்க, இல்லைங்க ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன், இந்த மாதிரி ஆப்ரேஷன் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவருக்குள்ளே உணர்த்தப்படுறாரு, சார் நாம் விட்ட சிறு பெருமூச்சுக்கு தேவன் இவ்வளவாய் கிரியை செய்கிறாரா அப்படின்னு அழுதுகிட்டே போனவர் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஆனந்த கண்ணீர் விட்டாராம். ஆண்டவரே உமக்கு நன்றி, எவ்வளவாய் எனக்காக நீர் கிரியை செய்கிறீர், என் மேலே எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு உங்களுக்கு, என்னுடைய நிலையை அறிஞ்சு என் லெவலுக்கு இறங்கி எனக்காக என்னை ஜெபிக்க வச்சு என் வாழ்க்கையில் இவ்வளோ நன்மையை நீங்கள் செய்கிறீங்களே அப்படின்னு அழுதாராம், ஆனந்த கண்ணீர் விட்டாராம். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டம், பிரச்சனை, வேலை இல்லாதனால, குடும்ப பிரச்சனை, நல்ல எதிர்காலம் இல்லையே, நல்ல வாழ்க்கை துணை இல்லையே, வாழ்க்கையை இழந்துட்டேன்னா, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, வேலையே இல்லாமல் இருந்தாலும் சரி, பிள்ளை இல்லாமல் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் நிலையை மாற்ற உங்களுடைய அந்த பெருமூச்சை தேவன் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது அவருடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. நீங்கள் சீக்கிரமாய் அதிலிருந்து வெளியே வருவீர்கள். ஆவியானவர் உங்களுக்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, ரொம்ப தைரியமாக இருங்க. உங்களுடைய சிறு அழுகையின் பெருமூச்சு தேவனுடைய சமூகத்தை எட்டுமானால் நான் சொல்லுகிறேன், அதற்காக வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் நினைக்கிறத விட, கற்பனை பண்ணுறதை விட அற்புத விதமாக மாற்ற முடியும். பாருங்கள், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு டாக்டரு, நம்முடைய தேவனே அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணி காரியங்களை மாற்ற முடியுமானால், நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற மற்ற சில பிரச்சனைகள், நீங்கள் முன்னேற தடையாக இருக்கிற காரியங்களெல்லாம் அவரால் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ரொம்ப நம்புகிறேன், நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து வெளியே வருவீர்கள். உங்கள் இக்கட்டுகள் எல்லாவற்றினின்றும் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். நல்ல வேலையை கொடுப்பார். உங்களை முன்னேறி செல்வதற்கான புது யோசனைகளை கொடுப்பார். என் குடும்பத்தில் ஒரே சமாதானமே இல்லைங்க, கண்டிப்பாக சொல்லுகிறேன், அவருடைய சமாதானத்தை கொடுப்பார். அந்த சமாதானம் புத்திக்கு எட்டாத சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது, இவ்வளோ சமாதானம் எங்கே இருந்தீங்க எனக்கு வந்துச்சு, அந்த மாதிரியான சமாதானம் உண்டாகும். நீங்களே நினைக்க மாட்டீங்க, எங்கள் வீட்டில் இப்போ இவங்களாம் இயேசு ஏற்றுக்கலங்க, இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் சொல்லுகிறேன், அதற்காகவும் ஆவியானவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. என் கணவன் மாறவே மாட்டேக்காருங்க, நான் சொல்கிறேன், ஆவியானவர் அதற்காகவும் வல்லமையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. நீங்கள் விடுற அந்த பெருமூச்சு அவர் கேட்கிறார். நீங்கள் படுகிற கஷ்டத்தை அவர் உணர்கிறார். உங்களுடைய அந்த பலவீனங்களில், இதுக்கு ஜெபம் பண்ண கூட எனக்கு ஒழுங்காக தெரிலங்க, என்ன ஜெபம் பண்ணால் இவர் மாறுவாருன்னு தெரிலங்க, என்ன ஜெபம் பண்ணால் அந்த பிரச்சனை தீரும்னே எனக்கு தெரிலங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குதுன்னு அழுறீங்களா? நான் சொல்கிறேன், உங்களுடைய அந்த பெருமூச்சை, அந்த அழுகையின் நிலையை அறிந்த நம்முடைய தேவன் உங்களுக்காக வல்லமையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வருவீர்கள், முன்னேறி செல்வீர்கள். பாருங்கள், மற்ற அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற மற்ற மக்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்களை தேவன் மாற்றுவார். ஆமென்.
எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ரொம்ப நம்புகிறேன். அப்படி தான் என்னை ஒவ்வொரு நாளும் அவர் முன்னேற்றி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார். இருக்கிற நிலையில் இருக்கிற விடலை பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நிச்சயமாக மாறும், எல்லா காரியங்களும் மாறும். அவர் புதிதாக்கும் பரிசுத்தர். உங்கள் வாழ்க்கையே புதிதாக்கி விடுவார். நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் கற்பனை பண்ணுறதை காட்டிலும் அற்புத விதமாய் காரியங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து இதை பாடுவோம், நாம் ஜெபித்து முடிப்போம். புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்துவிடும் உருமாற்றும், உடைத்துவிடும் என்னை உருமாற்றும். பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, எங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. எதையும் கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கை அவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, என்னை பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆமாண்டவரே, ஆவியானவரே, நீரே எங்கள் ஆற்றல், நீரே எங்கள் கண்ணீரையெல்லாம் துடைப்பவர், எங்கள் காயங்களையெல்லாம் கட்டுபவர். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா காயங்களையும் ஆற்றுவீராக, தேற்றுவீராக, காயம் கட்டுவீராக, நொறுங்குண்ட இருதயங்களெல்லாம் சீர்படுத்துவீராக. ஓ, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, தொடர்ந்து நீர் வழி நடத்தும், பலப்படுத்தும். ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர், சிறு பெருமூச்சை கூட கேட்கிறீர், வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்கிற சத்தியத்தை ஒவ்வொரு நிமிடமும் நினைப்பூட்டுவீராக. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையின் இக்கட்டுகளிலிருந்து நீர் வெளிக்கொண்டு வருவீராக. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழத்தக்க விதத்திலே அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தாவே, நல்ல வேலையை கொடுப்பீராக, நல்ல வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய், செம்மையாய், அழகாய் செய்கிற தேவன். நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைக்கிறதற்கும் கற்பனை செய்கிறதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்து அதன்படியே செய்ய வல்லவராகிய உமக்கே நாங்கள் எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487660939 என்கிற
எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.